மதுரை மண்ணில் மதுரைக்காரர்களே அதிகமாக பார்க்காத ஆண்டி முருகனின் ஆச்சரிய ஸ்தலம். 400 வருடமாக மாமரத்துக்கு அடியில் இருக்கும் நாகமலை முருகன். நீரோடை எதுவும் இல்லாமல் வற்றாமல் ஊற்றிக்கொண்டே இருக்கும் முருகசாமியின் ஊற்று. எங்க இருந்து வருது அப்படின்லாம் தெரியாது, கண்டுபிடிக்க முடியல. ஓ, அதோட தெரியல. அது அப்படியே எங்க இருந்து வருதுன்னு தெரியல, நிக்காம ஆனா வருது. 365 நாளுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த நீர் ஊற்று நிக்காம வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் யாரா இருப்பாரு? கண்டிப்பா அந்த முருகனா தான் இருப்பாரு. கோவில்களுக்கும் குடிப்பதற்கும் நோய் தீர்ப்பதற்கும் அருமருந்தான ஆச்சரிய ஸ்தலம். மதுரை மாவட்டம் நாகமலை புதுக்கோட்டையில் இருந்து 12 கிலோமீட்டர் பயணம் செய்தால் இடதுபுறமாக திரும்பி இந்த ஒத்தையடி பாதை வழியாக நீண்ட தூரம் நடந்து செல்ல வேண்டும். வழி நெடுக இருபுறமும் அடர்ந்த வனப்பகுதிகளை காண முடிகிறது. அந்த ஆச்சரிய மாமரம் ஆலமரம் போன்று பறந்து விரிந்து குடை போன்று இருக்க, அங்குள்ள முருகன் சிலை ஆண்டிகோலத்தில் இருப்பதையும் அது சுமார் 400 ஆண்டுகளாக அவ்விடத்தில் இருக்கிறது என்றும் பகுதி மக்களால் கூறப்பட்டாலும் அந்த கோவிலுக்கு பின்னால் இருப்பதை பார்த்தால்தான் ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த முருகஸ்தலத்திற்கு பின்பும் நீரூற்று என்பது எங்கிருந்து உருவாகிறது என்றே தெரியவில்லை. அங்கு கட்டப்பட்ட மேடை ஒன்றில் யாழி வாயிலிருந்து 365 நாட்களும் வற்றாத ஜீவ தீர்த்தம் வந்து கொண்டே இருக்கிறதாம். சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து கோவில் கும்பாபிஷேகம் உள்ளிட்டவற்றுக்கும் மாலை அணிவித்தல் சடங்கிற்கும் இங்கு வந்துதான் தண்ணீர் எடுத்து செல்கிறார்கள். அங்கு கட்டப்பட்ட தொட்டிக்குள் காலணி அணியாமல் இறங்கி தீர்த்தமாய் நனைந்து செல்கிறார்கள். அங்குள்ள மலை குன்றின் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இந்த முருக வழிபாட்டு தலத்தை மதுரை மக்களே அறியாமல் இருப்பது ஆச்சரியம்தான். முருகனை வழிபட்டு அங்குள்ள தீர்த்தத்தில் குளித்துவிட்டு சென்றால் தீராத நோய் தீர்கிறது, போகாத கஷ்டங்கள் போய் விடுகிறது, குழந்தை வாக்கியம் கிடைப்பதால் புல் ஊத்து என அந்த தளத்திற்கு பெயர் இருப்பதாக அப்பகுதியினர் கூறுகிறார்கள். முக்கியமாக அந்த நீரூற்று எங்கிருந்து வருகிறது என ட்ரோன் மூலமாக தேடி சென்று பார்த்தாலும் நீரூற்று வழித்தடத்திற்கான எந்த தடயமும் இல்லை என இங்குள்ள இளைஞர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். அந்த அதிசய நீரூற்று யாழியின் வாயிலிருந்து வழங்கிக் கொண்டே இருப்பதற்கு அந்த ஈசனின் மகனின் அருள்தான் காரணம் என 100% நம்பப்படும் நிலையில் அவ்விடத்தை அறியாத பக்தர்கள் அங்கு சென்று தரிசித்து பயனடைய வேண்டும். அவ்விடத்தை பிரசித்தி பெற்ற முருகஸ்தலமாக அமைத்திட